விஜய் அவர்கள் ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 தடவை வெளில வராரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தடவை பேசியிருக்காரு. அப்ப ஆவரேஜா ஒரு 4 மந்த்ஸ்க்கு ஒருக்கா தான் அவர் பேசுறாரு. ஒவ்வொரு 4 மந்த்ஸ்லயும் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்ப விஜய் ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த 4 மாசத்துல நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பத்தி எல்லாம் விஜய் பேசுவாருன்னு எதிர்பார்ப்பு பத்திரிகையாளர்களுக்கும், அவரோட ரசிகர்களுக்கும் இருக்கு. விஜய் ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு நிமிஷம் பேசுறாரு? 10, 12 நிமிஷம் பேசுறாரு. ஏறக்குறைய வேணா 12, 13 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 13 நிமிஷம். இந்த 12, 13 நிமிஷத்துல ஒரு 6, 7 நிமிஷம் அவரோட ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. அதுல ஒரு 2 நிமிஷம் பிரசாந்த் கிஷோருக்கு பேசுறாரு ஆங்கிலத்துல. அதுக்கப்புறம் இஷ்யூவை பேசுனதுன்னு பார்த்தோம்னா ஒரு 3, 4 நிமிஷம் தான். ஸோ இதுல நீங்க ஏகப்பட்ட இஷ்யூஸ் இங்க இருக்கு, இதெல்லாம் பேசணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க. பட் அதெல்லாம் பேசுறதுக்கு விஜய்க்கு அங்க ஸ்பேஸ் இல்லை இல்லையா? ஸோ அதெல்லாம் பேசணும்னா ரெகுலரா விஜய் வெளில வரணும், ரெகுலரா பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், ரெகுலரா கட்சி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடணும், ரெகுலரா பண்ணணும். 4 மாசம் ஒருக்கா வந்தா பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ரெகுலரா ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா மாறணும். மாறி எல்லா இஷ்யூஸையும் கையில் எடுக்கணும். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில்.